கோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் திமுக கொடுக்குற பெட்டிஷனில் அதில் அவரையும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து வேறு வேலை இல்லை, அதனால் விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் கவலைப்படல, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்ல, நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதுக்கு பிறகு பாருங்கள். கூட்டத்தை பார்க்கும்போது இல்லை, எப்போதுமே எங்களுக்கு மனசு நல்லா தான் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு வேறு வேலை கிடையாது, அதை செஞ்சாகணும். அவங்க செய்யட்டும். எத்தனை மணி போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். நாங்கள் பலமாக பார்க்கல, பலவீனமாக பார்க்கல. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அதுதான். எடப்பாடி பழனிசாமியினுடைய விமர்சனத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். அந்த காட்சியை பார்த்தோம். அப்புறம் இப்படி இது போயிருக்காரு, கோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் திமுக கொடுக்குற பெட்டிஷனில் அதில் அவரையும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து வேறு வேலை இல்லை, அதனால் விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் கவலைப்படல, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்ல, நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். எஸ்ஐஆர் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய விமர்சனத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதுக்கு பிறகு பாருங்கள். கூட்டத்தை பார்க்கும்போது இல்லை, எப்போதுமே எங்களுக்கு மனசு நல்லா தான் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு வேறு வேலை கிடையாது, அதை செஞ்சாகணும். அவங்க செய்யட்டும். எத்தனை மணி போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். நாங்கள் பலமாக பார்க்கல, பலவீனமாக பார்க்கல. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அதுதான். தேவைங்கிறாரா? அப்புறம் இப்படி இது போயிருக்காரு, கோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் திமுக கொடுக்குற பெட்டிஷனில் அதில் அவரையும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து வேறு வேலை இல்லை, அதனால் விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் கவலைப்படல, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்ல, நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதுக்கு பிறகு பாருங்கள். கூட்டத்தை பார்க்கும்போது இல்லை, எப்போதுமே எங்களுக்கு மனசு நல்லா தான் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு வேறு வேலை கிடையாது, அதை செஞ்சாகணும். அவங்க செய்யட்டும். எத்தனை மணி போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். நாங்கள் பலமாக பார்க்கல, பலவீனமாக பார்க்கல. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அதுதான். தேவைங்கிறாரா? அப்புறம் இப்படி இது போயிருக்காரு, கோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் திமுக கொடுக்குற பெட்டிஷனில் அதில் அவரையும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து வேறு வேலை இல்லை, அதனால் விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் கவலைப்படல, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்ல, நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதுக்கு பிறகு பாருங்கள். கூட்டத்தை பார்க்கும்போது இல்லை, எப்போதுமே எங்களுக்கு மனசு நல்லா தான் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு வேறு வேலை கிடையாது, அதை செஞ்சாகணும். அவங்க செய்யட்டும். எத்தனை மணி போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். நாங்கள் பலமாக பார்க்கல, பலவீனமாக பார்க்கல. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும். மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று முதலமைச்சர் உறுதிபட செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார்.
எடப்பாடி பழனிசாமியினுடைய விமர்சனத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.